இந்த வீடியோவில் வெளியே வாங்குற மாதிரி குல்ஃபி அதே டேஸ்ட்டோடு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பை த வே, என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி, அது கூடவே ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இதுலேயே 4 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஏலக்காவை போட்டுட்டு கொரன்னு அரைச்சி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போது ஒரு அகலமாக இருக்கிற கிண்ணத்தை வச்சுட்டு லிட்டர் பாலை ஊற்றிக்கலாம். திக்காக இருக்கிற பால் போட்டுக்கினா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிக்கினே இருக்கணும். இதெல்லாம் நல்லா கொதித்து வரணும். கொதிக்கிறப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்ட இந்த பவுடரை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த பவுடரை பாலில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கினே ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா பால் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த பாலெல்லாம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ இறக்கிட்டு இதெல்லாம் நல்லா கூலாகணும். கூலானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும். இப்போது உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மவுல்ஸ், அதாங்க குல்ஃபி மவுல்ஸ் இருந்தால் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி மவுல்ஸ் இல்லைன்னா டீ டம்ளர் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக டம்ளர்ஸில் கூட ஆட் பண்ணிக்கிட்டு மூடியை போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே டம்ளரில் போட்டப்புறம் மேலே ஏதாவது கவர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலை வச்சு ரேப் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குல்ஃபி ரெடி ஆகிடும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். ஓவர் நைட்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா குல்ஃபி ரெடி ஆகிடும். இது கூடவே நம்ம சேனலில் பாலைஸ் ரெசிபி கூட இருக்குங்க. அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது ஓவர் நைட்க்கு அப்புறம் இந்த குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். மேலே இருக்கிற மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையை வச்சு ரப் பண்ணிங்கன்னா குல்ஃபி ஈஸியாக வந்துடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக வெளியே வாங்குற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கூட வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன ரெசிபி வேணுமோ கூட கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் ஆத்யா. பாய் பாய்.